ஒரு அர்ப்பணிப்போடு நாம் யாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகள் ஏராளம், கணக்கில் அடக்கவே முடியாது சுவாமி. அவ்வளவு நன்மைகள் செய்த தேவன் உமக்காக செய்யற ஒரே காரியம், எங்களே உடைய கரங்கள் எங்களை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நான் அபாத்திரன், நான் வெறுமையானவன், நான் ஒரு துரோகி, நான் ஒரு பாவி ஆண்டவரே. இந்த நேரத்துல நான் முழுவதுமா உங்க இடத்துல சரணடைகிற ஆண்டவரே. பாவம் பாராத சுத்த கண்ணன் பாவியான எங்க மேல நீங்க கிருமையான ஒரு நேரத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். என்னோட ரட்சிப்புனால ஒரு விஷயம் நான் நினைச்சு பார்க்கிறேன் சுவாமி. என்னை மீட்டெடுத்த அந்த ஒரு நாளை நான் நினைச்சு பார்க்கிறேன். அடிமைத்தனத்துல இருந்து என்னை தூக்கி எடுத்த அந்த நாளை நான் நினைச்சு பார்க்கிறேன் சுவாமி. ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத என் மேல நீங்க காட்டின அந்த அன்பை நான் நினைச்சு பார்க்கிறேன். மீண்டும் மீண்டும் துணிகரமா செய்கிற பாவத்தை செய்கிற ஒரு மனுஷன் என்னையும் நேசிச்சு நேசிச்சு அரவணைச்சு எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து கிருபைகளை அள்ளி கொடுத்த தேவன் நினைச்சு பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். எஸ், நாம் பாடின வண்ணம் நம்மளே நம் காணிக்கையாக தேவனுக்கு கொடுக்கும் போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வாழ்க்கையில் உண்டாகும். நம்மளை மீட்டெடுத்த நம்மளை ரட்சித்த அந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு எதிராக நிற்பவன் ஒருவரும் இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் நிகரே இல்லாத ஒரு தேவன் நம்ம வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனைகளை ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில நொறுக்கு கொடுற ஒரு வல்லமை புரிந்த ஒரு தேவன் நாம் இயேசு கிறிஸ்து. நாம் ஆராதிக்கிற உண்மையான இயேசு கிறிஸ்து ஒருவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர். நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். நமக்காக பரலோகத்துல நமக்கென்ற ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிக்கிற ஒரு மகா பெரிய பிதா ஒருவர் மாத்திரமே. உயர்த்தி இந்த பாடலாம் பாடுவோமா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா.
நம்மோடு இருந்தா ஒரு மதில தாண்டவன் அழகாக நம்ம பாடணும். இன்றைக்கும் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன், நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளை தூக்கி சுமந்து தப்புவிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த நாளில் நம்ம கேட்க போற செய்தியையும் அதிகமான சத்தியங்களை நம்ம கேட்க போகிறோம். கடந்த 2 நாட்களில் திரும்பி வா என்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம், பொறுக்கிக்கொள் அப்படின்ற விஷயத்தை நம்ம கேட்டோம். இன்றைக்கு காலையிலும் அழகா ஒரு வசனத்தை நம்ம கேட்டோம். எவ்வளவு வாக்கு தத்தங்கள், எவ்வளவு சத்தியங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில கூட்டிக் கொண்டே வருகிறார், கூட்டிக் கொண்டே இருக்கிறார். நம் வாழ்க்கையில் இருக்கிற இயேசுக்கு, நம் வாழ்வில் இருக்கிற சித்தனா எல்லாம் போய் ரெஹோபோத் என்னும் ஒரு துறவு வர வரைக்கும் தேவன் நம்மளை கைவிடாத ஒரு தேவன். காலையில் எவ்வளவு அழகான ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். நம்ம வாழ்க்கையில ரெஹோபோத்தா இந்த ஒரு நாள், இந்த ஒரு தருணம், இந்த ஒரு நேரம் தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அது விசுவாசத்தோடனே இருக்கும். அதை நம்ம விசுவாசிச்சது இந்த ஒரு பாடல் நாம் பாடுவோம். மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுகிற ஒரு தேவன், நம்மளை கைவிடாமல் நம் எல்லைகளை விரிவாக்கி நமக்கு ஆசைகளை கொடுத்து நம்மளை மென்மேலும் நம் உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பன் நம் இயேசு கிறிஸ்து. எண்ணி நாம் பாடுவோமா? மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். மகிழ்ந்திருங்கள்,
கரங்களை பிடித்து நடத்திடுவார், பயங்களை போக்கி நடத்திடுவார், எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, வெற்றி வெற்றி. ஜெயத்தை கொடுக்கும் தேவன், விழுந்து போன இடங்களில், வீழ்ச்சி கண்ட இடங்களில் எங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பன். எங்களால இயலாம போன்ற நேரங்களில், தவறி விழுந்த இடங்களில், வேறு பாதையில திருந்த என்ன என் கரத்தை பிடிச்சு நீங்க இழுத்தீங்க ஆண்டவர். உங்க கரத்தை நான் பிடிச்சிருந்தேன்னா நான் விலகி ஓடி இருப்பேன். ஆனா பிடிச்சது நீங்க. நீங்க என்னுடைய கையை பிடிச்சு நடத்துனீங்க, என் எல்லைகளை விரிவாக்குனீங்க. மனிதர் கண்களில் தயவு, உம்முடைய பார்வையில கிருபை, உலகத்தின் மாயமானத்திலிருந்தான ஒரு விடுதலை எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. சிலுவை பற்றின ஒரு தரிசனம், உம்முடைய வார்த்தையில பற்றுதலா இருக்கணும் என்ற ஒரு வாஞ்சை எங்களுக்கு நீங்க அதிக 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 அதிகமா கொடுத்தீங்க ஆண்டவரே. ஈசாக்குக்கு வர வர பலக்க செய்தீங்க. போயிட்டு வரும்போதெல்லாம் ஆசீர்வாதங்கள் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை, உலகத்தின் ஆசைகள் எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்குள்ள நான் எப்படி வளர்றேன்ற ஒரு விஷயம் மிகவும் மிகவும் அதில் அதிகமான ஒன்றை ஃபோக்கஸ் பண்ண உதவி செய்யுங்க. என்னுடைய எண்ணமெல்லாம் உமக்குள்ள நான் எப்படி வளர்றேன். அந்த ஒலிவ மரத்துல ஒட்டப்பட்ட கிளையா நான் இருக்கேன் ஆண்டவரே. ஒரு புறஜாதியா இருந்த என்ன நீங்க அந்த ஒலிவ மரத்துல நான் ஒட்ட வச்சீங்க. அதனுடைய சாரை எனக்கு நீங்க உள்ள கொடுக்குறீங்க ஆண்டவரே. இந்த வேத வசனம், இந்த ஜபங்கள், இந்த கூடுகைகள், இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாராக எனக்குள்ள இறங்கணும். எனக்குள்ள இறங்கிக்கிட்டும் இருக்கு. அதனை எந்த அளவுக்கு நான் உபயோகப்படுத்துற விஷயத்தை எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க சுவாமி. நல்ல நிலத்துல விழுந்த விதைகளா என்னுடைய மனசுல 30, 60, 100 பலன்களை கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற வார்த்தை விருதாவாக போக வேண்டாம், விருதாவாக போக வேண்டாம் சுவாமி. ப்ளீஸ் லார்ட், ஒரு விஷயம் மேல கண் நோக்கி பாருங்க. ஒரு விஷயம் நோக்கி நீங்க பாருங்க. எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த நேரத்துல என்னை நீங்க உயர்த்துனீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற நேரத்துல நீங்க உயர்த்துனீங்க சுவாமி. மனிதர்கள் மாறின போதும், சூழ்நிலைகள் மாறின போதும், எனக்கு இருக்கிற எல்லா நிலைமைகள் என்னை விட்டு கைவிட்டு விலகின போதும், நீர் ஒருவரே தேவன் என்று அந்த இடத்துல நிரூபிச்சு, உனக்காக நான் இருக்க மகன், உனக்காக நான் இருக்க மகளே என்று எங்கள் கரங்களை பிடித்து நடத்தினீங்க. அதனாலதான் நாங்க பாடணும், கரங்களை பிடித்து நடத்திடுவார், பயங்களை போக்கி காத்திடுவார். தோல்வி இல்லை, தோல்வி எங்களுக்கு என்றுமே கிடையாது. விழுந்து போனாலும் தூக்கிறதுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசமே, அந்த ஒரு வித்தியாசமே நீங்க தான் சுவாமி. நீங்க எனக்கு தகப்பன், நான் உனக்கு குமாரன், நான் உனக்கு குமாரத்தி. உம்முடைய குமாரன் தவறு செய்யும் போது அவனை சிக்ஷித்து நல்ல வழியில கொண்டு வர நல்ல தகப்பன் எனக்கு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆதரவு எனக்கு இருக்கு. இதே போல ஆதரவு இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாம இருக்கு சுவாமி. அவர்களுக்கெல்லாம் யாராண்டவரை கொண்டு போய் இந்த சத்தியத்தை சேர்ப்பார்?
உமக்குள்ள மாறன குமாரன் குமாரித்து நாங்க தானே சுவாமி. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உமக்கு பிள்ளைகள் தான். ஆனா குமாரன் குமாரத்தின்றது வேற. அந்த புத்திர சுவகாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அதை எடுத்துக்கொண்டு விளக்கத்திற்குள்ளாக நாங்க போகணும். என்னோட வாழ்க்கையை தொட்ட தேவன் உன்னோட வாழ்க்கையும் தொடுவார் என்ற சுவிசேஷத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுது. சுவிசேஷமா வாழணும், சுவிசேஷமா மாறணும், சுவிசேஷமே என் மூச்சா இருக்கணும் சுவாமி. அந்த தாகத்தை நீங்க நீர் மட்டுமே பெருகணும், நாங்கள் சிறுகணும். அந்த சிலுவை மாத்திரமே எங்க வாழ்க்கையில பெருகணும், எங்க பெருமைகள் சிறுகணும். ஒரு விஷயம் யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஒரு சில நேரம் தேவனே இம்மட்டுமா உடைய பிரச்சனைகளோடு இருந்ததுக்காக நன்றி. இம்மட்டுமாக ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமூகம் எங்களோடு இருந்ததற்காக, இருப்பதற்காக, இனிமேலும் இருக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உடைக்கப்பட்ட பாத்திரமா இருந்த என்னையும் நீர் உருவாக்கி உயர்த்துகிற ஒரு தேவன். நம்ம யாரும் முழங்கால் படியிடுவோமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் எழும்பி நின்று இந்த ஒரு நேரத்தில் நீங்க தொடுங்க. இந்த ஒரு நேரத்தில் நீங்க என்னோட நீங்க பேசுங்க. சாட்சிகளை கொண்டு பேசுங்க, பாடல்களை கொண்டு என்னோட நீங்க பேசுங்க.
பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும். கைகளை உயர்த்தி நீர் மட்டும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. அர்ப்பணிப்போடு சொல்வோமா? உடைக்கப்பட்ட பாத்திரமானே, Yes. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட இந்த உலகம் நம்மை ஒதுக்கி வைக்கலாம், நம்மை தள்ளி வைத்திருக்கலாம், நம்மை வேண்டாம் என்று நிராகரித்திருக்கலாம். ஆனால் அவருடைய கண்கள், அவருடைய அழகான கண்கள் நம்மை நோக்கி பார்த்ததினால் நம்மை அழகாக வணைந்து Yes, Lord, நம்மை உருவாக்குகிறவர். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை குயவனே உந்தன் கரம், குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் விழுந்து போன என்னை தூக்கி நிறுத்தின தேவன். மீண்டும் சொல்லுவோமா? குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? யோவான் ஸ்நானகன் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். இந்த மாலை வேளையில் அவர் நம்மத்திலே பெருகி நம்மை நிரப்பபடியால் நம்முடைய காலியான பாத்திரத்தை அவருடைய ஆவியினாலே நிரப்பி, அவருடைய பலத்தினாலே நிரப்பி, அவருடைய தரிசனத்தினாலே நிரப்பி, அவருடைய மனதுரக்கத்தினாலே நிரப்பி, அவருடைய கல்வாரியின் அன்பினாலே நம்மை
ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே உடுத்தி எங்களை அலங்கரித்த தேவன் நீர் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். ஊழியத்தோடு எல்லாரும் சேர்ந்து நீர் மட்டும் பெருகணும். கரங்களை உயர்த்தி நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே பெருகணும். வாழ்க்கையில நீங்க பெருகணும். நீர் மட்டும் அது போதும் ஐயா. ஐயா அது மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும். நீர் மட்டும் நீ கடைசியா ஒரே முறை நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் Yes, Jesus. We want to lift your name high. ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் மட்டும் இயேசுவே ராஜா நீர் பெருகணும். Yes, Lord. தேவனே வாழ்க்கையிலே உம்முடைய ஆளுகை பெருகும்படி, உம்முடைய ராஜ்யம் பெருகும்படி, உம்முடைய நீதி பெருகும்படி, உம்முடைய அன்பு பெருகும்படியாய் செய்யும். இயேசு நீர் பெருகணும். Yes, Lord. தேவா நீர் பெருகணும். Oh, Jesus. அன்பே நீர் பெருகணும். நம் ஆண்டவரே, நீர் பெருகும்படியாய் செய்யும். மட்டும் இயேசுவே உம் கிருபை பெருகணும். Oh, Lord. தேவனை காட்டிலும் மேலானது உம்முடைய கிருபை. இரக்கம் பெருகணும். உம்முடைய கிருபை இரக்கம் எங்களிலே பெருக வேண்டும். மட்டும் இயேசுவே Oh, Jesus. Thank you. நீர் மட்டும் உம்முடைய இதயத்தோடு எல்லாரும் சேர்ந்து அப்படியே அவரை கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். மட்டும் அவர் ஆராதி பாத்திர, துதிக்கு பாத்திர, கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர. நம் மத்தியில் இருக்கிற தேவன் பெரியவர். நாங்கள் பெருக அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் சிறந்தவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவரை போல அவர் தேவன் இல்லை. அவரை போல அவர் ரட்சகர் இல்லை. நீர் மட்டும் பெருகணும். Yes, Lord. நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் பெருகணும். நீர் மட்டும் இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம் தேவன் பெரியவர். அவர் வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், அனந்த ஞானம் படைத்தவர், உங்களையும் என்னையும் அறிந்தவர். அவை நிகரில்லாத தேவன்.